நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன். ஸோ எங்கடா ஸ்டாக்கு கியூன்னு பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு ஏன் இன்ஃபிக்ஸ் வருது அப்படின்னா, இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் ஸோ இது வந்து எந்த டாபிக் கீழே வருதுன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டாக் கான்செப்ட்ல வருது. நம்மளோட ஸ்டாக் கான்செப்டை அப்ளிகேஷன், அந்த ஸ்டாக் கான்செப்ட்ல இந்த இதை வந்து அப்ளை பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ கியூக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சிபியூ ஷெட்யூலிங் பார்த்தோம், கரெக்டா? அப்ளிகேஷன். ஸோ என்ன அர்த்தம் நம்மளுக்கு? தேர் வில் பி அன் சிபியூ அண்ட் தேர் வில் பி மெனி ப்ராசஸ், P1 P2 P3 இதெல்லாம் வந்து ப்ராசஸ். ஸோ எந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் உள்ள வருதோ அந்த ப்ராசஸ்க்கு தான் நம்ம சிபியூவை ஃபர்ஸ்ட் கொடுப்போம். ஸோ சிபியூ யூஸ் பண்ணி இட் டஸ் த ஒர்க் அண்ட் இட் கோஸ் அவுட். அடுத்தது செகண்டா வந்த ப்ராசஸை கொடுப்போம். இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் தி அப்ளிகேஷன் ஆஃப் கியூ. ஸ்டாக்கோட அப்ளிகேஷன், ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் வந்து இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்னா, வாட் இஸ் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் தெரியணும், வாட் இஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் தெரியும், அது தெரியணும். அதுலயே இந்த ஸ்டாக் கான்செப்ட் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்னா எப்படி இருக்கும், போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சாதான் நம்மளால வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ இந்த இன் போஸ்ட் அப்படிங்கிறது, அந்த இன் போஸ்ட் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஆப்பரேட்டர்ஸை இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஆப்பரேட்டர்ஸ்லாம் என்ன நம்மளோட மேத்ஸ்ல பிளஸ், மைனஸ், டிவைடட் பை, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், டு த பவர், மாடுலோ சிம்பிள், இதெல்லாம் வந்து இட் கம்ஸ் அண்டர் ஆப்பரேட்டர். இப்போ அடுத்தது வந்து நம்ம இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், ஆப்பரண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். என்னெல்லாம் வேரியபிள்ஸ் நம்மளோட ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றோமோ அதை வந்து நம்ம ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ABCD இந்த வேரியபிள்ஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம ஆப்பரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். ஸோ ஒரு எக்ஸ்பிரஷன் இன்ஃபிக்ஸ்ன்னு எப்படி கண்டுபிடிப்போம்னா, இன் அப்படின்னா நடுவுல இருக்கிறது. ஸோ ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஆப்பரண்ட்ஸ்க்கு நடுவுல இருந்துச்சு அப்படின்னா யூ வில் பி காலிங் தட் எக்ஸ்பிரஷன் ஆஸ் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஆப்பரண்ட் இருக்கு, நடுவுல ஆப்பரேட்டர் இருக்கு. அதே மாதிரி ரெண்டு ஆப்பரண்ட் இருக்கு, நடுவுல ஆப்பரேட்டர் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்ததுன்னா அது வந்து நம்ம இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளையும் பாருங்க. ஸோ பி இருக்கு, க்ளோஸ் பிராக்கெட்ஸ், ஓகே, பட் N to C இருக்கு. ஸோ இதுவும் வந்து ஆப்பரண்ட், நடுவுல ஆப்பரேட்டர். இதுவும் ஆப்பரண்ட், நடுவுல ஆப்பரேட்டர். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃபிக்ஸ். அதுவே போஸ்ட் ஃபிக்ஸ் அப்படின்னா, போஸ்ட்னா என்ன அர்த்தம்? அப்புறம் வர்றது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பரன்ஸ் எல்லாம் வந்துடும், அப்புறம் ஆப்பரேட்டர் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து போஸ்ட்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா ஆப்பரன்ஸும் வந்து வரணுங்கிறது கிடையாது. சில ஆப்பரன்ஸ் வந்து வந்துடும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா இப்போ எல்லா ஆப்பரன்ஸும் வந்துருச்சு, ஃபாலோட் பை ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு. அதுவே இந்த எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா ரெண்டு ஆப்பரன்ஸ் வந்துருச்சு, பட் பின்னாடி தான் வந்து ஆப்பரேட்டர் வருது. அதே மாதிரி ஒரு ஆப்பரண்ட் வந்துருச்சு, பின்னாடிதான் வந்து ஆப்பரேட்டர் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது தான் இங்க பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து இப்போ வரதுல ஒரு 2-3 எக்ஸாம்பிள் பார்ப்போம், தென் ஒரு ப்ரோக்ராமை ஃபுல்லா பார்த்துருவோம். இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்க ஒர்க் அவுட் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்துடும். நான் ஆன்சரே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் இதை வச்சு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி இதை எடுத்துட்டு வரணும் ஆன்சர். ஸோ இந்த இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் எடுத்து இதை ஒர்க் அவுட் பண்ணி இதுக்கு ஆன்சர் எடுத்துட்டு வரணும். நான் வந்து சிலதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் நானே வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு இப்போ காமிக்க போறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய வேல்யூ இது இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 2-3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், ஸோ தட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வரதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரையாரிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துக்கணும். ஸோ ப்ரையாரிட்டி அப்படின்னா இப்ப சாதாரணமா இப்போ நீங்க வந்து ஒரு கிளாஸ் ரூமே எடுத்துப்போம். ஸோ நம்ம கிளாஸ் ரூம் இருக்கு. ஸோ கிளாஸ் ரூம்ல வந்து இப்போ நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல், அடுத்தது ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுவேன்னா, பிரின்சிபல் கிட்ட ஃபர்ஸ்ட் பேசிட்டு எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது நான் ஸ்டூடெண்ட்டை பார்ப்பேன். ஏன் அப்படின்னா
according to that situation வந்து பிரின்சிபலுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி. ஸோ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல பிரின்சிபலுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள கவனிச்சுட்டு தென் ஸ்டூடெண்ட்டை பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆப்ரேட்டர் நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்தோம்னா வி ஹாவ் ஆப்ரேட்டர்ஸ் இல்லையா. ஸோ இதுதான் வந்து பேசிக்கா நம்ம வந்து ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ண போறோம் நம்மளோட இந்த இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ்ல. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்க்குலாம் வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரையாரிட்டி. ஸோ இப்போ டு த பவர் சிம்பிள் எடுத்தோம் அப்படின்னா டு த பவர் ஸ்கொயர் ரூட் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த பவர் சிம்பிள் எடுத்தோம்னா இட் ஹேஸ் தி மேக்ஸிமம் ப்ரையாரிட்டி ஆஃப் 3. அதுக்கு அடுத்த மினிமம் ப்ரையாரிட்டி வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், அதுக்கு வந்து ப்ரையாரிட்டி 2. அதுக்கு அடுத்தது வந்து பிளஸ் மைனஸ் ப்ரையாரிட்டி 1. அதுக்கு அடுத்தது ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ஸ். ஸோ இந்த ப்ரையாரிட்டியை பொறுத்து தான் வந்து நம்ம அந்த இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல இருந்து போஸ்ட் ஃபிக்ஸ் ரிசல்ட் வரும். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸை பார்த்துருவோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ல புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் கிளியரா பார்த்துருவோம். ஸோ வீடியோ அந்த கண்டென்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. ஒரு அந்த 3 எக்ஸாம்பிளையும் ஃபுல்லா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியா புரியும். ஸோ என்னோட இந்த ப்ரோக்ராம்ல வந்து எப்பவுமே இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் காமிக்க போறேன் இல்லையா, அதுல வந்து நான் 3 அரேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா, 3 அரே யூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இன்புட் வாங்குறதே தான் நான் அரேல தான் வாங்குறேன், கேரக்டர் அரேல வாங்குறேன். ஸோ என்ன எப்படி ஆகும் அப்படின்னா, ஸோ நான் ஒரு கேரக்டர் அரே கிரியேட் பண்ணியிருப்பேன். இட் ஹோல்ஸ் ஒன்லி கேரக்டர்ஸ். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பன் பிராக்கெட் a multiplication b close bracket into c minus d. so இப்போ என்னோட இண்டெக்ஸ் வேல்யூ 0ல ஓப்பன் பிராக்கெட் ஸ்டோர் ஆயிருக்கும், இண்டெக்ஸ் வேல்யூ 1ல ஏங்கிறது ஸ்டோர் ஆயிருக்கும். இதுதான் நான் வந்து கேரக்டர் அரே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு இதுலயும் பொசிஷன்லயும் ஒரு கேரக்டர் ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால கேரக்டர் அரே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்டுக்குமே நான் கேரக்டர் அரே தான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அப்படிங்கிறதும் ஒரு அரே தான், அண்ட் போஸ்ட் ஃபிக்ஸ் அப்படிங்கிறதும் அரே தான். ஸோ மொத்தமா 3 அரே என்னோட ப்ரோக்ராம்ல இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த ஸ்டாக் என்ன பண்ண போகுது அப்படின்னா ஆப்பரேட்டர்ஸை வாங்கி உள்ள வச்சுக்க போகுது. ஸோ ஸ்டாக் அப்படிங்கிறது ஆப்பரேட்டர்ஸை வாங்கும். and இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் அப்படிங்கிற அரே வந்து இட் டிஸ்பிளேஸ் ரிசல்ட். ஸோ ஃபைனல் ரிசல்ட் வந்து இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் அரேக்குள்ளதான் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து இன்ஃபிக்ஸ்ல இருந்து போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா 3 காலமா எழுதிக்கோங்க. எழுதிட்டு மெயினா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்ட் வந்து அதை அப்படியே வந்து ஹாரிசாண்டலா இருக்கிறது வெர்டிகலா கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா சில சமயம் நம்ம வந்து எடுத்து எழுதும் பொழுது மிஸ்டேக் பண்ணிடுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா உள்ள எடுத்து இங்க எழுதும் போது மல்டிபிளிகேஷன் சிம்பிளை விட்டுட்டு க்ளோஸ் பிராக்கெட்டுக்கு அப்புறம் சி போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் என்னெல்லாம் கொடுத்துருக்கானோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் கண்டென்ட்டை ஃப்ரம் டாப் டு பாட்டம் எழுதிட்டு தென் நம்ம ப்ரொசீட் பண்றது வந்து பெட்டர் அண்ட் எரர் ஃப்ரீயா இருக்கும். சரியா, ஸோ இப்போ எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பன் பிராக்கெட்ஸ் இருக்கு. எப்பவுமே ஓப்பன் பிராக்கெட்ஸ் இருந்தது அப்படின்னா அது நம்ம வந்து நம்மளோட ஸ்டாக்குக்குள்ள போடணும். ஓகேவா, ஸோ ஸ்டாக்குள்ள ஓப்பன் பிராக்கெட்ஸ் போட்டாச்சு. ஸோ இங்க எதுவும் இருக்க போறது இல்லை. ஸோ டேஷ் போட்டுறாதீங்க. டேஷ் போட்டோம்னா சில சமயம் இந்த டேஷ் நம்ம மைனஸ் சிம்பிளா கன்சிடர் பண்ணிடுவோம். ஸோ ரிசல்ட் வந்து தப்பா வந்துடும். ஸோ இல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னா அதை எம்டியா விட்டுருங்க அந்த இடத்த. ஸோ அடுத்தது வந்து ஏ. ஸோ ஏ அது மாதிரி ஆப்பரன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ்குள்ள தள்ளி விடணும். ஸோ இப்போ ஏ இருக்கு. ஸோ இந்த ஓப்பன் பிராக்கெட் அப்படியே இருக்கு. இங்க வந்து இந்த ஏ இங்க போய் போஸ்ட் ஃபிக்ஸ்ல உட்காந்துருது. ஸோ தென் கம்ஸ் அவர் ஆப்பரேட்டர், மல்டிபிளிகேஷன்ங்கிறது ஆப்பரேட்டர் இல்லையா. ஸோ அது நம்ம எங்க போடணும்னா ஸ்டாக்குள்ள. ஸோ ஸ்டாக்குள்ள எப்பவுமே ஓப்பன் பிராக்கெட்ஸ் அப்புறம் எல்லா ஆப்பரேட்டர்ஸும் உள்ளதான் வந்து உட்காரும். ஸோ இப்போ ஓப்பன் பிராக்கெட் ஆல்ரெடி இருக்கு, மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கு. ஸோ மேல இருக்கிறத அப்படியே தூக்கி கீழே எழுதிக்கோங்க. அடுத்தது என்ன இருக்கு, பி இருக்கு. ஸோ இந்த ஓப்பன் பிராக்கெட்ஸ் இருக்கு, மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கு, பிங்கிறது நம்மளோட ஆப்பரண்ட் அப்படிங்கிறதுனால அது போஸ்ட் ஃபிக்ஸ்குள்ள எழுதிக்கோங்க. ஸோ போஸ்ட் ஃபிக்ஸ்குள்ள வெறும் ஆப்பரண்ட்ஸ் தான் வரும் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்புறம் தான் ஆப்பரேட்டர் தூக்கி உள்ள போடுவோம். ஸோ இப்போ பி வந்துருச்சு. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம், க்ளோஸ் பிராக்கெட். ஸோ இஃப் வி என்கவுண்டர் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் தென் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வர ஓப்பன் பிராக்கெட்ஸ் வரைக்கும் இருக்கிற அத்தனை ஆப்பரேட்டர்ஸையும் தூக்கி நம்ம வந்து போஸ்ட் ஃபிக்ஸ்குள்ள போடணும்.
So if you see a close bracket, then முன்னாடி இருக்கிற open bracket வரைக்கும் எத்தனை ஆபரேட்டர்ஸ் இருந்தாலும் அதை பாப் அவுட் பண்ணி அதை வந்து போஸ்ட் ஃபிக்ஸ்ல போடணும். ஸோ இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும்னா, ஸோ இப்படி இருக்கு. ஸோ நம்ம கிட்ட வந்து ஓப்பன் பிராக்கெட் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு. ஸோ பாப் அவுட் பண்ணும்போது எழுது ஃபர்ஸ்ட் வரும், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஏ பி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வரும். அடுத்தது வந்து க்ளோஸ் பிராக்கெட் வருது இல்லையா, க்ளோஸ் பிராக்கெட்டை தூக்கி இங்க போட்டுறக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்டான திங். இங்க வந்து க்ளோஸ் பிராக்கெட்ஸோ ஓப்பன் பிராக்கெட்ஸோ நம்ம ஃபைனல் ரிசல்ட்ல வரக்கூடாது. ஸோ க்ளோஸ் பிராக்கெட்ஸை வந்து ரிமூவ் பண்ற மாதிரியே இந்த ஓப்பன் பிராக்கெட்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இப்போ ஃபைனலா என்ன இருக்கும்னா ஏபி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கும். ஸோ அடுத்த சிம்பிள் என்ன வருது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வருது. ஸோ இப்போ இங்க எதுவுமே இருக்க போறது இல்லை, ஏன்னா எல்லாத்தையுமே பாப் அவுட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வருது. இங்க ஆல்ரெடி நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணிருக்கோம், ஏ பி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ இது எப்படி நம்ம ஆக்சுவலா இமேஜின் பண்ணிக்கலாம்னா, இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாக் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிறோம். ஸோ இதே மாதிரி தான் இதுவும் வந்து ஸ்டாக் தான். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து சி இன்சர்ட் பண்றோம். ஸோ சி இஸ் அன் ஆப்பரண்ட். ஸோ ஆப்பரண்ட்னா தூக்கி எங்க போடணும், நம்மளோட போஸ்ட் ஃபிக்ஸ்ல போடணும். ஸோ ஏ பி இன்டு சி. சரியா? இங்க வந்து ஆல்ரெடி இருக்கிற மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்தது மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் வரும்போது, அதாவது இங்க வந்து ஹை ப்ரையாரிட்டி இருக்கு, உள்ள வர்றது வந்து லோ ப்ரையாரிட்டி வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to do a work. எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரோம். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே நம்ம என்ன பண்றோம், பேக்ஸை வச்சுட்டு நம்ம உட்காந்துடுறோம். பட் வீட்டுல இருக்கிறவங்களை வந்து பசிக்குது, அது செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்து உட்காந்துட்டு இருக்கிறவங்கள நம்ம வெளியில அனுப்பிச்சு விட்டுறோம். நம்ம வந்து உள்ள உட்காந்துருவோம், உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள வெளியில அனுப்பிச்சு விட்டுருவோம். ஸோ அதே ஒர்க் தான் வந்து இங்க பண்ண போகுது. ஸோ இப்போ இங்க மைனஸ் உள்ள வரும்பொழுது மைனஸ் இங்க வந்து உட்காந்துரும். ஹை ப்ரையாரிட்டி வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இல்லையா? ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை நம்ம வெளியில அனுப்பிச்சு விட்டுருவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஃபைனலா இங்க வந்து உட்காந்துருது. ஓகேவா? அடுத்தது டி. ஸோ டி இன்சர்ட் பண்ணணும்னா எங்க வரும், இந்த மைனஸ் இங்கே தான் இருக்க போகுது. இந்த டி வந்து நம்மளோட போஸ்ட் ஃபிக்ஸ்ல உட்கார போகுது. ஸோ ஏ பி இன்டு சி இன்டு டி. ஓகேவா? இதோட முடிச்சிடக்கூடாது, ஏன்னா நம்மளோட ஸ்டாக்கை ஃபுல்லா எம்டி பண்ணின அப்புறம் தான் நம்ம ப்ரோக்ராமோட ஒர்க் முடியுது. ஸோ இப்போ இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ மைனஸையும் வந்து இப்போ ஃபைனலா வெளியில அனுப்பிச்சிடணும். ஸோ ஏ P into C into D minus. So this is your final answer. So இந்த ஸ்டெப்பை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹையர் ப்ரையாரிட்டி ஆப்ரேட்டர் வந்து உள்ள இருந்தது, லோ ப்ரையாரிட்டி ஆப்ரேட்டர் வருது உள்ளுக்குள்ள அப்படின்னா லோ ப்ரையாரிட்டி ஸ்டாக் உள்ள வந்து உட்காந்துரும், ஹை ப்ரையாரிட்டி ஆப்ரேட்டரை போஸ்ட் ஃபிக்ஸ்க்கு அனுப்பிச்சு விடுறோம். So let's see another problem. ஸோ அதே மாதிரி தான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ எடுத்து எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஏங்கிறது இருக்கு. ஸோ ஏ அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆப்பரண்ட். ஸோ ஆப்பரண்டா இருந்ததுன்னா அதை வந்து we have to put it in post fix. ஸோ ஏ வந்து உள்ள உட்காந்துருது. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ ஆப்பரேட்டர்லாம் எதுக்கு போகணும், ஸ்டாக்குக்குள்ள போய் உட்காரணும். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஸ்டாக்குள்ள போய் உட்காந்துங்க. பிராக்கெட்ஸ் போடாதீங்க, கொடுத்துருந்தா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இங்க வந்து ஏ அப்படியே இருக்கு. ஸோ அடுத்தது என்ன வருது, ஓப்பன் பிராக்கெட்ஸ் வருது. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஆல்ரெடி இருக்கு, தென் கம்ஸ் யோர் ஓப்பன் பிராக்கெட். இந்த ஏ அப்படியே கண்டினியூ ஆகுது. தென் கம்ஸ் யோர் பி. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஓப்பன் பிராக்கெட் அப்படியே இருக்கு. பி இப்போ எங்க போய் உட்காரும், நம்மளோட போஸ்ட் ஃபிக்ஸ்ல உட்காந்துரும். அடுத்தது என்ன வருது, பிளஸ் சிம்பிள் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன கேட்கலாம் டவுட் அப்படின்னா, மேம் ஆல்ரெடி மல்டிப்ளிகேஷன் பெரிய ஆப்ரேட்டர் இருக்கு, இப்போ பிளஸ் சிம்பிள் வருதே மேம், அப்படின்னா வந்து வெளியே தூக்கி போடணுமான்னு கேட்கலாம். பட் இங்க பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா இன் பிட்வீன் தேர் இஸ் அ ஓப்பன் பிராக்கெட்ஸ். ஓப்பன் பிராக்கெட்ஸ் இருந்ததுன்னா இதுல வந்து பிரிச்சு வச்சிடுற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம அப்படி போட மாட்டோம், இதை இங்கதான் போடுவோம். ஏபி வந்து இட் கண்டினியூஸ். ஸோ தென் கம்ஸ் யோர் சி. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஓப்பன் பிராக்கெட்ஸ் பிளஸ் இங்க இருக்கும், ஏ பி சி வந்து இங்க போய் உட்காந்துடும், ஏன்னா அது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் குள்ள போகும். தென் கம்ஸ் யோர் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அகைன். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இங்க உள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா குட்டி ப்ரையாரிட்டி, ஆனா உள்ள வர்றது பாத்தீங்கன்னா பெரிய ப்ரையாரிட்டி. ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா எந்த சேஞ்சுமே இல்லாம டைரக்டா வந்து உள்ள உட்காந்துரும் பெரிய ப்ரையாரிட்டி. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஓப்பன் பிராக்கெட்ஸ் பிளஸ் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். ஸோ சின்னது உள்ள வரும்பொழுதுதான் பிரச்சனையே, பெருசு உள்ள இருந்தா பிரச்சனையே கிடையாது.
அடுத்தது என்ன வருது, டி வருது. ஸோ இங்க என்ன இருக்கு, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஓப்பன் பிராக்கெட்ஸ் பிளஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ எழுதும் பொழுது ஜாக்கிரதையா எழுதணும், எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அடுத்தது டி வரதுங்கிறதுனால ஏபி, ஆல்ரெடி சி இருக்கு, then comes your D. then இப்ப என்ன வருது, க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வருது. ஸோ இப்போ க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வந்துச்சுன்னா, ஸோ இப்போ நம்ம எப்படி இமேஜின் பண்ணணும், இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஃபர்ஸ்ட் இருக்கு, ஓப்பன் பிராக்கெட்ஸ் அடுத்தது இருக்கு, பிளஸ் அடுத்தது இருக்கு, அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இருக்கு. இப்போ வந்து என்ன வருதுன்னா க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வருது. ஸோ இப்போ இந்த க்ளோஸ் பிராக்கெட்ஸோட ஓப்பன் பிராக்கெட்ஸ் இங்க இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இருக்கிற அத்தனை எலமெண்ட்டையும் நம்ம வந்து பாப் அவுட் பண்ணணும். ஸோ எந்த எலமெண்ட்டை ஃபர்ஸ்ட் பாப் அவுட் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் வெளியில போகணும், அடுத்தது தான் பிளஸ் போகணும். ஸோ இப்போ என்ன ஆகும், ஏ இருக்கும், பி இருக்கும், சி, டி, அடுத்தது மல்டிப்ளிகேஷன் வரும், அடுத்தது தான் பிளஸ் வரும். மாத்தி போட்டோம்னா ஆன்சர் தப்பாயிரும், இங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தென் என்ன பண்ணணும்னா இந்த ஓப்பன் பிராக்கெட்டை இதுக்குள்ள போட்டுறக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஓப்பன் பிராக்கெட்ஸ் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வந்து இந்த போஸ்ட் ஃபிக்ஸ்குள்ள வரக்கூடாது. ஸோ இப்போ என்ன ஃபைனலா இருக்கு, இதெல்லாம் அங்க வெளியில போயிடுச்சு இல்லையா. ஸோ மிச்சம் இருக்கிறது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ அடுத்தது என்ன சிம்பிள் வருது, பிளஸ் சிம்பிள் வருது. ஸோ ஆல்ரெடி பெரிய ப்ரையாரிட்டி இருக்கு, உள்ளுக்குள்ள வந்து என்ன வருது, சின்ன ப்ரையாரிட்டி உள்ள வருது. கரெக்டா. ஸோ என்ன பண்ணும், இது பெரிய ப்ரையாரிட்டியை தூக்கி வெளியில அனுப்பிச்சு விட்டுரும். ஸோ இப்போ இங்க என்ன வரப்போகுது, ஏ பி சி டி இன்டூ பிளஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இங்கே தான் இருக்கும், இங்க வந்துடும், பிளஸ் வந்து இங்கே தான் இருக்கும். புதுசா இப்போ வர சின்னது வந்து சோஃபால உட்காந்துரும், உட்காந்து இருக்கிற அம்மாவை வந்து வேலைக்கு அனுப்பிச்சு விட்டுரும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கம்ஸ் இ. ஸோ இ வந்ததுன்னா எங்க போகணும், போஸ்ட் ஃபிக்ஸ்குள்ள போகணும். ஸோ ஏ பி சி டி இன்டூ பிளஸ் இன்டூ இங்க இ வந்து உட்காந்துரும். இதோட முடிச்சிடக்கூடாது, இதுல இப்ப மிச்சம் என்ன இருக்கு, நம்மளோட பிளஸ் இருக்கு. கரெக்டா. சோ இத பிளஸ்ஸையும் இதுல வந்து கடைசியில அப்பெண்ட் பண்ணிடணும். ஏபிசி டி மல்டிப்ளிகேஷன் பிளஸ் மல்டிப்ளிகேஷன் இ இந்த பிளஸ். ஸோ திஸ் இஸ் யோர் ஃபைனல் ரிசல்ட். ஸோ கடைசியா வந்து இந்த ஸ்டாக்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் வெளியில பாப் அவுட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்டா ஒரு பெரிய எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ தட் ஃபுல்லா நம்மளுக்கு வந்து கிளாரிட்டி கிடைச்சிடும். சரியா. ஸோ திஸ் இஸ் யோர் எக்ஸ்பிரஷன். நான் அந்த எக்ஸ்பிரஷன் ஆஸ் யூஷுவல் டேபிள் ஃபார்மேட் நம்மளோட இதுல வெர்டிகல் ஃபார்மேட்ல எழுதிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன உள்ள வருது, ஏ வருது. ஸோ ஏ எங்க போய் உட்காரணும், போஸ்ட் ஃபிக்ஸ்ல உட்காரணும். ஸோ இதுல என்ன இருக்கும், இதுல வந்து ஆபரேட்டர்லாம் வரும், இதுல வந்து ஆப்பரன்ஸ் வரும். ஆப்பரன்ஸ் அதாவது ஏ பி சி அதெல்லாம் இங்க வரும். இங்க வந்து பிளஸ் மைனஸ் இன்டூ ஸ்லாஷ் அதெல்லாம் இங்க வந்துடும். ஸோ இப்போ ஏ வர்றதுனால ஏ இங்க போய் உட்காந்துடும். தென் கம்ஸ் பிளஸ். ஸோ பிளஸ் வந்து இங்க வந்து உட்காந்துரும். ஸோ ஏ வந்து அப்படியே இருக்கும். இங்க எழுதிண்டே வரணுங்கிற அவசியம் கிடையாது, பட் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் எழுதுறேன். ஸோ எழுதாம கூட பண்ணலாம். தென் இப்போ என்ன வருது, அடுத்தது ஓப்பன் பிராக்கெட்ஸ். ஸோ பிளஸ் ஓப்பன் பிராக்கெட்ஸ் இது அப்படியே தான் இருக்க போகுது. அடுத்தது என்ன உள்ள வருது, பி வருது. ஸோ பிளஸ் ஓப்பன் பிராக்கெட்ஸ் அப்படியே தான் இருக்க போகுது. பி வந்து எங்க உட்கார போகுது, நம்மளோட போஸ்ட் ஃபிக்ஸ்ல பி வந்து உட்காந்துரும். ஸோ ஏக்கு அடுத்தது பி வரப்போகுது. then comes your multiplication symbol. So அதை நம்ம எங்க போடணும், stack உள்ள போடணும். So plus open brackets multiplication symbol பழையது அப்படியே கண்டினியூ பண்ண போறோம். then என்ன வந்திருக்கு, C வந்திருக்கு. So இது அப்படியே கண்டினியூ ஆகும். இங்க வந்து A B and C வந்துடும். கரெக்டா. இதுன்னா நம்மளோட ஆப்பரன்ஸ் அப்படின்னா வந்து போஸ்ட் ஃபிக்ஸ்ல தான் உள்ள போய் உட்காரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன வருது, மைனஸ் சிம்பிள் வருது. ஸோ இப்போ மைனஸ் சிம்பிள். ஸோ உள்ள என்ன வருது, ஆல்ரெடி வந்து நம்ம கிட்ட என்ன இருக்கு, நம்ம கிட்ட வந்து பெரிய சிம்பிள் இருக்கு, உள்ள வர்றது குட்டி இது. ஸோ காலேஜ்ல இருந்து நீ வீட்டுக்கு வர, அம்மா வந்து அப்பதான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காடுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பசிக்குதுமான அம்மாவை துரத்தி விட்டுருவோம். கரெக்டா. ஸோ அம்மா எங்க போக போறாங்க, கிச்சனுக்கு போயிடுவாங்க. நம்ம வந்து இங்க சோஃபால கால் மேல காலை போட்டு உட்காருவோம் as usual. ஸோ இங்க என்ன இருக்க போகுது, பிளஸ் இருக்கும், ஓப்பன் பிராக்கெட்ஸ் இருக்கும், மைனஸ் வந்து இங்க உட்காந்துரும், ஏ பி சி இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இங்க வந்துடும். ஓகேவா. அடுத்தது என்ன என்கவுண்டர் பண்றோம், அடுத்தது இன்னொரு ஓப்பன் பிராக்கெட் வருது. ஸோ பிளஸ் ஓப்பன் பிராக்கெட் மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் அதே கண்டென்ட் தான். அடுத்தது உள்ள என்ன வருது, டி வருது. ஸோ பிளஸ் ஓப்பன் பிராக்கெட் மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் டி வர்றதுனால ஏ பி சி இன்டூ டி ஆகியும். ஓகேவா. அடுத்தது வந்து ஸ்லாஷ் வருது. ஸோ ஸ்லாஷ் வந்தது அப்படின்னா அது எங்க போக போகுது, நம்மளோட ஸ்டாக் உள்ள போக போகுது. ஸோ பிளஸ் ஓப்பன் பிராக்கெட் மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் ஸ்லாஷ்.
ஏன் நம்ம இங்க ஒண்ணுமே இது பண்ணல, இங்க பிராக்கெட்ஸ் இருக்கிறதுனால எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. எனிவே அஃபெக்ட் ஆகாது, ஏன்னா வர்றது வந்து பெரிய வேல்யூ தான். பட் இந்த பிராக்கெட்ஸ் இருக்கிறதுனால எந்த டிஃபரன்ஸும் வரப்போறது, இந்த பழைய வேல்யூ அப்படியே வந்துடும். தென் கம்ஸ் இ. ஸோ இப்போ என்ன ஆகும், ஏ பி சி இன்டு டி இ. ஸோ அடுத்தது என்ன வருது, டு த பவர் சிம்பிள். ஸோ பவர் சிம்பிள் அப்படிங்கிறது டிவைடோட ஹையர் ப்ரையாரிட்டி தான். ஸோ பிளஸ் ஓப்பன் பிராக்கெட் மைனஸ் ஓப்பன் பிராக்கெட் ஸ்லாஷ் பவர் சிம்பிள், இது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. அடுத்தது என்ன, எஃப் வருது. ஸோ இங்க எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. இங்க வந்து ஏ பி சி இன்டு டி இ எஃப் வந்துடும். ஓகேவா. அடுத்தது க்ளோஸ் பிராக்கெட்ஸ். ஸோ நம்ம கிட்ட இப்போ என்ன இருக்கு, ஆக்சுவலா ஓப்பன் பிராக்கெட் ஸ்லாஷ் டு த பவர், இப்போ க்ளோஸ் பிராக்கெட் வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்பணும், அடுத்தது இது வெளியில போகும். ஸோ இப்போ ரிசல்ட்ல என்ன ஆக போகுது, ஏ பி சி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் டி இ எஃப் டு த பவர் ஃபர்ஸ்ட் வந்துடும், அப்புறம் ஸ்லாஷ் வந்துடும். இதை உள்ள எடுத்துட்டு வரக்கூடாது, இதையும் ரிமூவ் பண்ணிடணும். ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வந்து போஸ்ட் ஃபிக்ஸ்க்குள்ள வரவே கூடாது. ஸோ அடுத்தது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பார்க்குறோம். ஸோ இப்போ இது வெளியில போயிடுது, கரெக்டா இது ஃபுல்லா வெளியில போயாச்சு. ஸோ இப்போ அடுத்தது என்ன பார்க்குறோம், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ இப்போ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் பார்க்கும்போது இங்க மைனஸ் தான் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஸோ பிளஸ் ஓப்பன் பிராக்கெட் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்துடும், இந்த கண்டென்ட் அப்படியே கண்டினியூ ஆயிடும். அடுத்தது உள்ள என்ன வருது, ஜி வருது. ஸோ ஏ பி சி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் டி இ எஃப் பவர் சிம்பிள், அதாவது எக்ஸ்போனென்ஷியல் சிம்பிள் ஸ்லாஷ் உள்ள என்ன வந்திருக்கு நமக்கு, இப்போ ஜி வந்திருக்கு. ஸோ ஜி வந்து இங்க உட்காந்துடும். தென் க்ளோஸ் பிராக்கெட்ஸ். ஸோ க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வரும்போது பாப் அவுட் பண்ணுவோம். ஸோ பாப் அவுட் பண்ணிட்டா மிச்சம் என்ன இருக்கும், இங்க பிளஸ் ஓப்பன் பிராக்கெட்ஸ் இங்க தூக்கிட போறோம். ஸோ இங்க எதுவுமே வராது. இந்த ரிசல்ட்ல என்ன இருக்க போகுதுன்னா, ஏ பி சி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் டி இ எஃப் டு த பவர் ஸ்லாஷ் ஜி. அப்புறம் ஃபர்ஸ்ட் வெளியில மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்திருக்கும், அடுத்தது வந்து மைனஸ் சிம்பிள் வந்திருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன வரப்போகுது, மல்டிப்ளிகேஷன் வந்தாச்சா, க்ளோஸ் பிராக்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பேலன்ஸா இருக்கிறது வந்து பிளஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ இப்போ க்ளோஸ் பிராக்கெட் வந்துருச்சு அப்படின்னா நம்மளோட பிளஸ் வந்து, ஸோ க்ளோஸ் பிராக்கெட்டையும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வருது. ஸோ பிளஸ் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு. ஓகேவா. அடுத்தது இங்க வந்து நெக்ஸ்ட் உள்ள வர போறது வந்து ஹெச். ஸோ இங்க ஏ பி சி மல்டிப்ளிகேஷன் டி இ எஃப் டு த பவர் ஸ்லாஷ் ஜி இன்டு மைனஸ் இருக்கு. இதை பாப் அவுட் பண்ணும்போது பிளஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் வெளியில வர்றது மல்டிப்ளிகேஷன், அடுத்தது பிளஸ். ஸோ நம்மளோட ஃபைனல் ஹெச் இப்போ எடுத்துட்டு வந்ததுனால அந்த ஹெச் இங்க வந்து உட்காந்துருக்கும். அடுத்தது நான் இந்த மல்டிப்ளிகேஷன் அண்ட் பிளஸ் உள்ள எடுத்துட்டு வரதுனால this will be your final answer. அண்ட் இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கேஸ் நம்ம கிட்ட இப்போ ஒரு ஓப்பன் பிராக்கெட் இருக்கு, இப்போ பிளஸ் சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்போ மைனஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஈவன் தோ சேம் ப்ரையாரிட்டியா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிளஸ் எடுத்துட்டு போய் நம்மளோட போஸ்ட் ஃபிக்ஸ்ல போட்டுட்டு இந்த மைனஸ் இங்க உட்கார வைக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஹையர் ப்ரையாரிட்டி ஆப்ரேட்டரா இருந்தாலும் சரி அண்ட் சேம் ப்ரையாரிட்டி ஆப்ரேட்டரா இருந்தாலும் சரி, நம்ம இதை வந்து நம்ம அந்த போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்குள்ளார புஷ் பண்ணணும். ஸோ இது கிளியரா ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோக்ராமா பார்ப்போம். கொடுத்த அதே தான் வந்து இங்க நம்ம ப்ரொசீஜரா பார்க்க போறோம். ஸோ இங்க வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம இன்புட் வாங்குறது ஓகே, இன்னும் நம்ம வந்து 2 அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்னு வந்து என்னன்னா நம்மளோட அந்த ஸ்டாக்ல போடுறதுக்கான ஒரு அரே கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்னொரு அரே வந்து நம்மளோட ரிசல்ட் டிஸ்பிளே பண்றதுக்கான அரே. இன்னொரு கேரக்டர் அரேவும் இருக்கு, அது வந்து இன்புட் வாங்கிக்கிறதுக்காக. ஸோ இன்புட் வாங்கிக்கிறது, தென் அந்த ஒர்க்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்டாக்குங்கிற அரே, அப்புறம் வந்து இன்னொரு நம்ம ரிசல்ட் டிஸ்பிளே பண்றதுக்கு போஸ்ட் ஃபிக்ஸ் அப்படிங்கிற அரே. நம்மளோட அந்த எக்ஸ்பிரஷன் இப்போ ஏ பி இன்டு சின்னு கொடுத்துருந்தாங்கன்னா we have to scan the expression from left to right. ரைட் டு லெஃப்ட்ல போயிடக்கூடாது. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வந்து லெஃப்ட் டு ரைட் ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இங்க மேக்ஸிமம் என்னெல்லாம் சிம்பிள்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரன்ஸ் வரும், அடுத்தது வந்து ஓப்பன் பிராக்கெட்ஸ் வரும், அடுத்தது வந்து க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வரும், அடுத்தது வந்து ஆப்ரேட்டர்ஸ். இதுதான் வந்து
மேக்ஸிமம் கண்டென்ட் வருது. ஸோ ஆப்பரன்ஸ்னா என்ன, ABCD Z வரைக்கும் அந்த ஆப்பரன்ஸ் வரும். ஸோ இந்த கேஸ் ஆப்பரன்ஸ் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்மளோட டேபிள் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸோ 3 காலமா நான் பிரிக்க சொல்லியிருந்தேன். ஒன்னு வந்து ஸ்கேன் பண்ற ஐட்டம்ஸ், இன்னொன்னு வந்து நம்மளோட ஸ்டாக். ஸோ ஸ்டாக்ல வந்து ஆப்ரேட்டர்ஸ் டெம்பரரியா வந்து உட்காரும். அடுத்தது வந்து போஸ்ட் ஃபிக்ஸ். ஸோ போஸ்ட் ஃபிக்ஸ்ல ஆப்பரன்ஸ்லாம் டைரக்டா இங்கதான் உட்கார போகுது. ஸோ இப்போ ஆப்பரன்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ணணும், அது நேரா வந்து இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் அரேக்குள்ள போட சொல்லியிருக்கேன். அண்ட் ஓப்பன் பிராக்கெட்ஸ் வந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்டாக் உள்ளார தான் புஷ் பண்ண போறோம். அடுத்தது க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வந்ததுன்னா என்ன பண்ண போறோம், அந்த ஓப்பன் பிராக்கெட்ஸ் வர வரைக்கும் என்னெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கோ அத்தனை ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம வந்து நம்மளோட அந்த போஸ்ட் ஃபிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டாக்குக்குள்ள புஷ் பண்ணணும். ஸோ அதை தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது இஃப் யூ என்கவுண்டர் அண்ட் ஆப்பரேட்டர். ஸோ ஆப்பரேட்டர் வந்துச்சுன்னா அது ப்ரையாரிட்டியை பொறுத்து அதை உள்ள போடுறதோ இல்லைன்னா வந்து உள்ள இருக்கிறத ஆப்ரேட்டர்ஸை வெளியில எடுக்கிறதோ. ஸோ அதோட ஒர்க்கிங் சொல்லியிருக்கேன். அதாவது டாப் ஸ்டாக்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக்குக்குள்ள வந்து இது இருக்கு, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம இப்போ வந்து டாப் ஆஃப் ஸ்டாக்னு சொல்றோம். ஸோ இந்த டாப் ஆஃப் ஸ்டாக்ல இருக்கிறது வந்து ஹையர் ப்ரையாரிட்டியா இருந்தது அப்படின்னா இப்போ உள்ள வர்றது வந்து மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருக்கிறது என்னது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை தூக்கி நம்மளோட போஸ்ட் ஃபிக்ஸ்குள்ளர போட்டுருவோம். தென் இதை தூக்கி நம்மளோட ஸ்டாக்ல போட்டுருவோம். கரெக்டா? அதுதான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஸ்டாக்கோட டாப்ல இருக்கிற எலிமெண்ட் வந்து ஹையர் ப்ரையாரிட்டியா இருந்துச்சு அப்படின்னா we have to pop and append from the stack to postfix expression. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணோம்னா, இப்போ வர எலிமெண்ட் வந்து CH அப்படிங்கிற நேம்ல வச்சிருப்போம். ஸோ அந்த எலிமெண்ட்டை தூக்கி நம்ம ஸ்டாக் உள்ள போடணும். ஸோ இதுதான் வந்து மீனிங். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து எல்லா சிம்பிளுக்கும் பண்ணிட்டு இந்த கேஸ் அந்த ஃபைனலா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஸ்டாக்ல இருக்கிற மிச்ச சிம்பிள்ஸை இங்க வந்து அப்பெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் நான் இங்க வந்து ஜஸ்ட் தியரிட்டிக்கல். அப்ப நம்ம வந்து எக்ஸாம்பிளா பார்த்தோம். அது ஜஸ்ட் ஐ ஹவ் கன்வெர்டட் இன்டு தியரிட்டிக்கல் பார்ட் அண்ட் ஐ ஹவ் கிவன். ஸோ ப்ரொசீஜர்னு கேட்டா இதை நீங்க எழுதலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் கன்வர்ஷன்னா ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இன்ஃபிக்ஸ் அண்ட் வாட் இஸ் போஸ்ட்ஃபிக்ஸ் எழுதிட்டு தென் கிவ் சம் எக்ஸாம்பிள் அண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்னெல்லாம் சொல்லிடுங்க. தென் கிவ் சம் எக்ஸாம்பிள். தென் இந்த ப்ரொசீஜர் எழுதிட்டு ஒரு அந்த எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கனாலே போதும். பட் ப்ரோக்ராம் கேட்டாங்கன்னா யூ ஹாவ் டு ரைட் த ப்ரோக்ராம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து ப்ரோக்ராமோட எக்ஸ்பிளனேஷனை பார்ப்போம். ப்ரோக்ராம் போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் ப்ரோக்ராம்னு சொல்லிடுறேன். என்னெல்லாம் கிளாஸ் இருக்கும், என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கிளியர் ஆகி போயிடும். ஸோ தேர் வில் பி ஒன்லி ஒன் கிளாஸ். ஓகேவா? இங்க நான் என்னோட ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸோட நேம் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஷன். ஸோ யூசர் கிட்ட இருந்து அந்த எக்ஸ்பிரஷனை வாங்கி நம்ம ஒர்க் பண்ண போறோம் இல்லையா? ஸோ அந்த கிளாஸோட பேர் எக்ஸ்பிரஷன். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிரசிடென்ஸ், அதாவது ப்ரையாரிட்டி. பிரசிடென்ஸ்னு சொல்லலாம், ப்ரையாரிட்டின்னு சொல்லலாம். ஸோ ப்ரையாரிட்டி அந்த ஒரு ஆப்ரேட்டர் உள்ள வந்ததுன்னா அதுக்கு ப்ரையாரிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் கன்வெர்ட்ஸ். நம்மளோட இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்ல இருந்து போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இதான் இந்த கிளாஸ்க்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து ப்ரையாரிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டைரக்டா இட் கன்வெர்ட்ஸ் தட் பர்டிகுலர் இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் டு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஒரு இன்புட்டா எடுத்து கன்வெர்ட் பண்ணிடும். தென் ஐ வில் பி ஹேவிங் மை மெயின் ஃபங்க்ஷன். ஸோ கிளாஸ் முடியறதுனால இங்க செமிகாலன் போட்டு முடிப்போம். then comes your main function. so void main. இந்த main function எதுவும் ரிட்டர்ன் பண்றதுக்கு இல்லங்கிறதுனால நான் void போட்டிருக்கேன். open flower braces. then இந்த expression classக்கு நான் object create பண்ணிருக்கேன். so expression classக்கு வந்து I have created an object. for example ங்கிற object create பண்ணிட்டு then user கிட்ட இருந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனை வாங்கிப்பேன். அதாவது a plus b into c ன்னு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா இதை நான் வந்து கேரக்டர் அரேல வாங்கிப்பேன். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், திரும்பி ஒரு வாட்டி ரிப்பீட் பண்றேன். ஸோ கேரக்டர் அரே அப்படின்னா இட் இஸ் an array that stores each and every character in single location. ஓகே, சேர்த்து ஸ்டோர் ஆகாது. இப்போ இது அரே அப்படின்னா 0th லொகேஷன்ல a ஸ்டோர் ஆகும், ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல வந்து பிளஸ் ஸ்டோர் ஆகும், செகண்ட் லொகேஷன்ல b,
third locationல multiplication symbol, fourth locationல C. So இதை ஏன் நான் இப்படி எடுக்கிறேன், ஒரு ஸ்ட்ரிங்கா எடுக்காம நான் ஏன் கேரக்டர் அரேல வாங்குறேன்னா, நம்ம ஒரு கேரக்டரையும் எடுத்து அது ஆப்பரண்டா ஆப்பரேட்டரா எங்க போடணும் அப்படிங்கிற ஒர்க் இருக்கு இல்லையா, அதனால நான் கேரக்டர் அரேல வாங்கிக்கிறேன். தென் வாங்கிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் நான் என்ன பண்ண போறேன்னா, using my object I will be calling the function convert. So அந்த convert functionல இருந்து நான் precedence கண்டுபிடிக்கிற மாதிரி என்னோட coding part இருக்க போகுது. So this is how my program execution goes. So program போடுறேன் and எப்படி execute ஆகுது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு clear explain பண்ணிடுறேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம இங்க மேனுவலா பாத்துடலாம். ஸோ நான் வந்து என்னோட இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன், இந்த எக்ஸ்பிரஷனை நான் எடுத்துட்டு இருக்கேன் என்னோட எக்ஸாம்பிளுக்கு இப்போ கால்குலேட் பண்றதுக்கு. ஆல்ரெடி நான் சொன்னேன் என்கிட்ட வந்து 3 அரேஸ் இந்த ப்ரோக்ராம்ல யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ எம் யூசிங் 3 அரேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அரேயோட நேம் வந்து இன்ஃபிக்ஸ், அரேயோட நேம் இன்ஃபிக்ஸ். ஸோ அரேன்னு எப்படி சொல்றோம், it will be having open and close square bracket, அதுக்குள்ள வந்து you will be having a value for size. so அந்த size என்ன indicate பண்ணுது அப்படின்னா என்னோட அரேயோட size. so இப்போ இதுதான் வந்து என்னோட அந்த infix array ன்னு கன்சிடர் பண்ணிப்போம். so this is my infix array. so அதோட index values என்னெல்லாம் வருவீங்க, 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11. so index வந்து maximum 11 வரைக்கும் போகும். so இந்த அரேயோட சைஸ் வந்து 10. ஓகேவா. so அடுத்த அரே வந்து நம்ம ஸ்டாக் அப்படிங்கிற நேம் வச்சிருக்கோம். so இதுலதான் வந்து நம்ம ஆபரேட்டர்ஸ்லாம் உள்ள போட்டு எடுக்கிறதுக்கு. so ஸ்டாக் அரேயும் அதே சைஸ் தான். so stack is also an array. இந்த அரேயோட சைஸ் வந்து it is of size 10. அதே மாதிரி ஃபைனல் அவுட்புட்டை போடுறதுக்கு we are having an array called as postfix array. அந்த அரேயோட சைஸும் வந்து பார்த்தோம்னா 10. so postfix array அதோட சைஸ் பாத்தீங்கன்னா 10. so அந்த சைஸ் வந்து ஃபிக்ஸட் வேல்யூவா ஹாஷ் டிஃபைன் ஸ்டேட்மெண்ட்டோ கான்ஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டோ கொடுத்துட்டு அங்க வந்து சைஸ்க்கு வேல்யூ கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து இந்த சைஸ்ங்கிறத டைரக்டா இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன் ஸ்டார்டிங்லேயே வந்து ஹாஷ் டிஃபைன் சைஸ் 20 அப்படின்னு கொடுத்துட்டு இங்க வந்து சைஸ்ன்னு கொடுத்தோம்னா you are going to create an array with the name infix of size 20 அப்படின்னு வந்துரும். எல்லாமே வந்து நான் கேரக்டர் அரே தான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சிங்கிள் கேரக்டர் பை கேரக்டர் எடுத்து ஆப்ரேட் பண்ற மாதிரி கான்செப்ட் நம்மளுக்கு. ஸோ இப்போ நான் இன்புட் வாங்கிக்கிறேன். ஸோ என்னோட இன்புட் வந்து நான் இன்ஃபிக்ஸ் அரேன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ நான் இந்த இன்புட்டை வந்து இந்த இன்ஃபிக்ஸ் அரேக்குள்ள கொடுத்தேன்னா எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ஸோ அட் த லொகேஷன் 0 A gets stored, at the location 1 multiplication symbol gets stored, at the location 2 open brackets, in the next location B, in the next location plus, in the next location C, in the next location multiplication symbol, then comes D, then comes close bracket, then plus, then E. So maximum elements வந்து 11 elements நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட ஆக்சுவல் சைஸ் வந்து 11 அப்படின்னா இங்க வந்து ஆக்சுவல் சைஸ் வந்து 12, 10 இல்ல 12. நான் 0ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால நம்ம இங்க 11 போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவல் சைஸ் வந்து நம்மளுக்கு இங்க 12 ஆகும். ஸோ இப்போ என்ன நடக்கும் நம்மளதுல பாத்தீங்கன்னா, we will be scanning this array from left to right. ஓகேவா, லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு ஸ்கேன் பண்ணிட்டு வருவோம். நம்ம இந்த கேஸ் ஆப்பரண்ட் வந்துச்சு அப்படின்னா, என்னெல்லாம் வரலாம், ஆப்பரண்ட் வரலாம், ஆப்பரேட்டர் வரலாம். சோ ஆப்பரண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா வந்து அதை தூக்கி நம்மளோட இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் அரேக்குள்ள போட்டுருவோம். சோ இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஸ்கேனிங் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன வருது, ஏ வருது. சோ 0th லொகேஷன்ல இருந்து ஸ்கேன் பண்ண போறோம். ஏ வருது. சோ ஏவை என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைரக்டா தூக்கி இந்த போஸ்ட் ஃபிக்ஸோட 0th பொசிஷன்ல தூக்கி போட்டுருவோம். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா you are getting multiplication symbol. So multiplication symbol எங்க போட போறோம், ஸ்டாக்ல போட போறோம். So multiplication symbol goes and sits in a stack. So இது ஏன் எப்படி கண்டுபிடிப்போம்னா, you are having some function called as is ALNUM. So
ஆல்பா நியூமரிக்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிஷன் செக் பண்ணுவோம். இஃப் தட் பர்டிகுலர் கேரக்டர் இஸ் ஆல்பா நியூமரிக், தென் அதை தூக்கி போஸ்ட் ஃபிக்ஸ் குள்ள போடு அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் கோடு இருக்கும். அண்ட் இப்போ மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இல்லையா, ஸோ மல்டிபிளிகேஷன் சிம்பிளை தூக்கி ஸ்டாக் உள்ள போட்டாச்சு. தென் கம்ஸ் ஓப்பன் பிராக்கெட். ஸோ ஓப்பன் பிராக்கெட் என்ன பண்ண போறோம், ஸ்டாக் உள்ள போட்டுருவோம். அடுத்தது ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது நெக்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் பி. ஸோ பி வந்து இஃப் கண்டிஷன்ல செக் பண்ணும்போது இஃப் தட் பர்டிகுலர் கேரக்டர் இஸ் ஆல்பா நியூமரிக்கான்னு செக் பண்ணும்போது ட்ரூ. ஸோ என்ன பண்ணுவோம்னா அதை வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் அரேக்குள்ள தூக்கி போட்டுருவோம். தென் கம்ஸ் பிளஸ். ஸோ பிளஸ் உள்ள வந்து உட்காந்துடும். தென் கம்ஸ் சி. ஸோ சி வந்து ஆல்பா நியூமரிக் கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூ வரும். ஸோ சி வந்து இங்க உட்காந்துடும். தென் கம்ஸ் மல்டிபிளிகேஷன் சிம்பிள். ஸோ இப்போ மல்டிபிளிகேஷன் சிம்பிள் வரும்பொழுது இந்த ப்ரீவியஸ் சிம்பிளையும் இதையும் நம்ம வந்து செக் பண்ணுவோம். ஓகேவா, அதாவது இதுதான் நம்மளோட இந்த ஸ்டாக்கோட டாப். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் யோர் ஸ்டாக் டாப். இப்போ நம்ம இங்க செக் பண்ற அந்த ஒரு கேரக்டரையும் வந்து நம்ம சிஹெச்ங்கிற வேரியபிள்ல போடுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மல்டிபிளிகேஷன் சிம்பிள் வந்து சிஹெச் அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகும், சிஹெச் ஹோல்ஸ் த வேல்யூ, CH holds the value multiplication symbol. ஒரு சிம்பிளையும் எடுத்து CHங்கிற வேரியபிள்ல போட்டுட்டு we will be checking whether it is an alpha numeric number or open brackets or close brackets. இது இல்லனா கண்டிப்பா வந்து it is going to be a operator. So என்ன நடக்கும்ங்கறத போடுவோம். So ஒரு கேரக்டரா எடுத்து CHங்கிற வேரியபிள்ல போட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி வர்க் பண்ணுவோம். So இப்ப பாத்தீங்க அப்படின்னா என்ன செக் பண்ணணும்னா ஸ்டாக்கோட டாப் வேல்யூ வந்து இது கூடய கம்பேர் பண்ணணும், அந்த சிஹெச் கூட கம்பேர் பண்ணணும். ஓகேவா? சோ இப்போ வந்து சிஹெச் வேல்யூ வந்து ஸ்டாக் டாப் வேல்யூவோட பெருசா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டாக் டாப் வேல்யூ வந்து அப்படியே ரிமைண்ட் பண்ணிட்டு இந்த சிஹெச் தூக்கி உள்ள போட்டுருவோம். ஓகேவா? சோ சிஹெச்ல இருக்கிற வேல்யூ தூக்கி உள்ள போட்டுருவோம். சோ இது இங்க வந்துடும். ஓகேவா? இல்ல அப்படின்னா இந்த கேஸ் இப்போ இங்க வந்து மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கு, இப்போ உள்ள வர சிஹெச் வந்து மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. சோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாப் வேல்யூவை தூக்கி போஸ்ட் ஃபிக்ஸ் குள்ள போட்டுட்டு தென் அந்த சிஹெச் தூக்கி உள்ள போட்டுருவோம். சோ ப்ரோக்ராம் அந்த எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி ஃபுல்லா கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது கிளியரா தெரியும். தென் அடுத்தது நம்மளுக்கு என்ன வருது, டி வருது. சோ டி இஸ் an alpha numeric. சோ டி எங்க போய் உட்காரும், என்னோட போஸ்ட் ஃபிக்ஸ்ல போய் டி வேல்யூ உட்காந்துடும். தென் கம்ஸ் க்ளோஸ் பிராக்கெட்ஸ். சோ க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கோடிங் பார்ட் நம்ம போட்டு வச்சிருக்கோம். சோ இப்போ க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வந்துச்சு அப்படின்னா we have to pop out of stack until we see an open bracket. open bracket வர வரைக்கும் இருக்கிற எலிமெண்ட்டை ஸ்டாக்ல இருந்து பாப் அவுட் பண்ணி நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ் குள்ள போடணும். சோ மல்டிபிளிகேஷன் இங்க வந்து உட்காந்துடும், பிளஸ் இங்க வந்து உட்காந்துடும். சோ பாப் அவுட் பண்ணதுனால இந்த வேல்யூ போயிடும் அண்ட் இந்த வேல்யூவும் போயிடும். அண்ட் நான் இன்னும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட டாப்பை இன்னொரு வாட்டி டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். சோ தட் என்னோட க்ளோஸ் பிரேசஸ் இந்த ஓப்பன் பிரேசஸும் போயிடுற மாதிரி. சோ இப்ப ஃபைனலா என்ன இருக்கும் இந்த சிச்சுவேஷன்ல, என்கிட்ட வந்து இங்க மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்கும், இங்க பிளஸ் வரைக்கும் உட்காந்துரும் க்ளோஸ் பிரேசஸோட ஒர்க் முடியும் பொழுது. தென் கம்ஸ் பிளஸ் சிம்பிள். சோ பிளஸ் சிம்பிள் வரும். சோ இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சோ பிளஸ் சிம்பிள் வரும்போது சிஹெச்ங்கிற வேல்யூல பிளஸ் சிம்பிள் இருக்கும். சோ இப்போ பிளஸ் இதுதான் நம்மளோட ஸ்டாக்கோட டாப் வேல்யூ. இங்க ஸ்டாக்கோட டாப் வேல்யூ வந்து இட் இஸ் பிகர் தேன் CH. கரெக்டா? சோ ஸ்டாக்கோட டாப் வந்து மல்டிபிளிகேஷன் சிம்பிள், CH ஓட வேல்யூ பிளஸ் சிம்பிள். சோ இதோட ப்ரையாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டாப் தான் வந்து பெரிய வேல்யூ. சோ இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டாப்போட வேல்யூவை தூக்கி நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ் குள்ள போடணும். சோ அதுக்கேத்த மாதிரி அங்க கோடிங் இருக்கும். சோ டாப்போட வேல்யூ வந்து போஸ்ட் ஃபிக்ஸ்ல வந்து உட்காந்துடும். தென் என்னோட சிஹெச் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த சிஹெச் வேல்யூவை தூக்கி நான் இந்த இடத்துல பிளஸ் அந்த பிளஸ் தூக்கி நான் இங்க வந்து இன்சர்ட் பண்ணிடுவேன். சோ மல்டிபிளிகேஷன் இங்க போயிடும், பிளஸ் இங்க போயிடும், டாப் வேல்யூ வந்து இட் ரிமைன்ஸ் இன் திஸ் பொசிஷன். தென் கம்ஸ் இ. ஓகேவா? ஒரு வாட்டி இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே போவோம் இல்லையா நம்மளோட இன்ஃபிக்ஸ் அரேயா. சோ நெக்ஸ்ட் தென் கம்ஸ் இ. சோ இ வரும்பொழுது இ வந்து இட் இஸ் an alpha numeric character. சோ இது வந்து இந்த போஸ்ட் ஃபிக்ஸ்ல போய் இங்க இ அப்படின்னு உட்காந்துரும். சோ இதோட வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூ ஆர் ஹேவிங் நத்திங். சோ இப்போ அதனால என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்டாக்ல இருக்கிற மிச்ச வேல்யூஸ் எல்லாம் தூக்கி
நம்மளோட போஸ்ட் ஃபிக்ஸ்ல பிளேஸ் பண்ணிட்டு இங்க எம்டி ஸ்பேசஸ், ஏன்னா யூஸ்வலா இப்போ ஒரு மெமரி ரீஜன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த எண்ட் ரீஜன்லாம் வந்து கார்பேஜ் வேல்யூ இருக்கும், சான்சஸ் இருக்கு. ஸோ மிச்ச எம்டி ரீஜன்ஸ் எல்லாம் வந்து நல் ஆக்குறதுக்கு ஐ ஹாவ் ரிட்டர்ன் சம்திங் கால்ட் as ஸ்லாஷ் நல். ஸோ அந்த நல் போட்டுட்டோம்னா மிச்ச எல்லா இடமும் நல் ஆயிடும். ஸோ இப்போ இதுவும் ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ ஸ்டாக் வந்து அதோட டாப் வேல்யூ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்னா -1 இருக்கும். போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் நமக்கு எதுல உட்காந்துட்டு இருக்கும் அப்படின்னா போஸ்ட் ஃபிக்ஸ் அரே அப்படிங்கறதுல உட்காந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ப்ரோக்ராம் ஒர்க் பண்ற விதம். ப்ரோக்ராம்குள்ள போலாம். ஸோ ப்ரோக்ராம்ல வந்து சின்ன பார்ட்ஸ் எல்லாத்தையும் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தென் பின்னாடி இருக்கிற கோடிங் பார்ட்டை பார்ப்போம். ஸோ யூ ஆர் ஹேவிங் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், கிளியர் ஸ்கிரீன் கொடுத்துருக்கேன். தென் என்னோட கிளாஸ் நேம் வந்து எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன் கிளாஸ்க்கு வந்து ஐ ஹாவ் கிரியேட்டட் அண்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸ்ல இருக்கிற மெத்தடை வந்து ஆக்சஸ் பண்ணணும். இந்த கிளாஸ்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து கன்ஸ்ட்ரக்டர், இது மெத்தட் சொல்லக்கூடாது, இது வந்து யூ வில் பி காலிங் இட் as கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து இந்த பிரசிடென்ஸ் அப்படிங்கிறது மெத்தட். அப்புறம் இன்னொரு மெத்தடும் நான் வச்சிருக்கேன், கன்வெர்ட் அப்படிங்கிற மெத்தட். ஸோ 3 மெத்தட் என்னோடல இருக்கு. ஒன்னு வந்து நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இட் இஸ் சிமிலர் டு மெத்தட் பட் சில டிஃபரன்ஸோட இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, அடுத்தது வந்து பிரசிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு, அப்புறம் வந்து கன்வெர்ட் அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. ஸோ பிரசிடென்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்மளோட ஆப்ரேட்டர்ஸ்க்கு ப்ரையாரிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பிரசிடென்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பேன். தென் கன்வெர்ட் ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபிக்ஸ்ல இருந்து போஸ்ட் ஃபிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ யூசர் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க கேரக்டர் அரே கிரியேட் பண்ணிருக்கேன். இது பேர் தான் கேரக்டர் அரே. ஏன் கேரக்டர் அரேன்னு சொல்றோம், கேர் போட்டிருக்கோம் and it is an array. ஏன்னா it has open and close square bracket, so it is called as character array. இந்த அரேயோட சைஸ் வந்து ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லயே கொடுத்துட்டேன். hash define size is equal to 20, size 20. அதாவது size அப்படிங்கிற வேரியபிள் என் ப்ரோக்ராம்ல நான் எங்க எடுத்தாலும் it holds the value 20. so இங்க என்ன மீனிங், I am creating an character array with the name infix which is of size 20. அதாவது 0 index value லேந்து ஆரம்பிச்சு 19 index value வரைக்கும் it can store element. அதாவது it can hold 20 characters. அதுக்கு மேல characters கொடுக்க முடியாது. வேணும்னா சைஸ் நீங்க பெருசு பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதுனால நான் சைஸ் வந்து 20 வச்சிருக்கேன். தென் யூசர் கிட்ட இருந்து என்ன பண்றேன், அந்த கேரக்டர் அரேக்கு இன்புட் வாங்கிக்கிறேன். இங்க ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் போடக்கூடாது, வெறும் அந்த நேம் மட்டும் தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். சோ இப்படி போட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த கிரியேட் ஆன கேரக்டர் அரேல நம்ம கொடுக்கிற அந்த இன்புட் போய் உட்காந்துடும். சோ 0th லொகேஷன்ல A, ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல பிளஸ், செகண்ட் லொகேஷன்ல B, தேர்ட் லொகேஷன்ல மல்டிப்ளிகேஷன் சிம்பிள், ஃபோர்த் லொகேஷன்ல C. சோ இந்த இன்புட் போய் உட்காந்துடும். தென் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் காலிங் தி கன்வெர்ட் ஃபங்க்ஷன். அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும் அப்படின்னா ஐ நீட் ஆப்ஜெக்ட். அது ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ as soon as I create an object என்ன நடக்கும் அப்படிங்கறத மறக்கவே மறக்காதீங்க. when an object is created, your control directly moves to the constructor of the object. ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா டாப்போட வேல்யூ வந்து -1 இருக்கு. ஏன்னா நான் இப்போ வந்து அந்த ஸ்டாக்குங்கிற அந்த அரேல இன்சர்ட் பண்ணணும் வேல்யூஸ் அப்படின்னா ஸ்டார்டிங்ல இந்த டாப்போட வேல்யூ -1 தான் இருக்கணும். வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணதான் இந்த டாப் வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே போகணும். ஸோ இனிஷியலைஸ் பண்றதுக்காக தான் மெயின்லி we will be using constructor. ஸோ கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்டர் முடிஞ்ச உடனே your control moves to the next line. ஸோ நெக்ஸ்ட் லைன்ல வந்துடும், அது இன்புட் வாங்கிட்டு then it goes to the convert function. அந்த convert function குள்ள இதுதான் வந்து you will be calling it as arguments. so convert function குள்ள infix அப்படிங்கிற character array arguments எடுத்துக்கிட்டு நம்ம கம்பைலர் உள்ள போகும். then அந்த convert functionல போய் coding part எக்ஸிக்யூட் பண்ணின அப்புறம் it comes here, get பார்த்த உடனே ஒரு கேரக்டர் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு then program end ஆகும். so this is your stand alone main function. ஓகேவா? so இப்போ மெயின் ப்ரோக்ராமோட கோடிங்க்கு போவோம். ஸோ நான் எத்தனை ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், iostream, conio.h, ctype.h. யூஸ்வலா நம்ம iostream, conio.h தான் போடுவோம். ஸோ iostream வந்து நம்மளோட அந்த சி இன் சி அவுட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு iostream. நம்ம இந்த கிளியர் ஸ்கிரீனு,
அப்புறம் வந்து இங்க பாத்தீங்கன்னா get ch எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ அதுக்கு வந்து conio டாட் h. இங்க வந்து ஆல்பா நியூமரிக்கான்னு ஒரு கேரக்டர் செக் பண்ணுவோம். ஸோ இன்புட் யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட் வாங்கி அது வந்து ஆல்பா நியூமரிக்கா அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ பாக்குறதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இஸ் ஆல்பா நியூமரிக் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதை யூஸ் பண்ணோம்னா we have to put c type டாட் h. தென் சைஸுக்காக நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ என்னோட கிளாஸ்க்குள்ள வரும் எல்லாமே நான் பப்ளிக் வேரியபிள்ஸா கிரியேட் பண்ணிட்டேன். தென் சொன்னோம் இல்லையா 3 அரே இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் அரே இங்க கிரியேட் பண்ணிருக்கோம் இன்ஃபிக்ஸ். அடுத்த அரே பாத்தீங்கன்னா ஸ்டாக் அரே. சோ ஸ்டாக் அரே கிரியேட் பண்ணியாச்சு. தென் டாப்ங்கிற வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கோம். தென் இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திஸ் இஸ் யோர் கன்ஸ்ட்ரக்டர். So constructor வந்து as soon as your object is created, constructor is called. அடுத்தது வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட் இப்ப பாத்துருவோம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம உள்ள இது செக் பண்றதுக்காக உள்ள வருவோம் இல்லையா? அதாவது நம்மளோட அந்த கேரக்டர் வந்து கொடுக்குற ஆப்ரேட்டர் வந்து அதோட ப்ரையாரிட்டியை எடுத்துட்டு வரதுக்கு தான் வந்து இந்த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க உள்ள வருவோம். மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இப்போ உள்ள இஃப் கண்டிஷனுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும். ஸோ இந்த சிங்கிற வேல்யூ வந்து டு த பவர் சிம்பிளா இருந்ததுன்னா அந்த வேல்யூ வந்து 3ன்னு வெளியில போகும் இந்த ப்ரோக்ராமை விட்டு, இந்த ஐ மீன் இந்த ஃபங்க்ஷனை விட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணது இல்லை, இன்டிஜர் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம உள்ள அனுப்புற இந்த ஸ்டார் அப்படிங்கிறது என்ன கேட்டகரியில வந்துருதுன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி ப்ரையாரிட்டியை வெளியில அனுப்புறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் பார்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது என்கிட்ட வந்து மைனஸ் சிம்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ உள்ள வருவோம், கேரக்டர்ல அந்த சில என்ன வேல்யூ இருக்கும், மைனஸ் இருக்கும். இஃப் சி வேல்யூ இஸ் ஈக்குவல் டு த பவர் ஆன் பார்க்கும். ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்குள்ள வருவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா டிவிஷனான்னு பார்ப்போம். ஸோ ரெண்டுமே கிடையாது. ஸோ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ எல்ஸ் இஃப் திரும்பி வருவோம் கீழே வந்துட்டு பிளஸ்ஸா மைனஸான்னு பார்ப்போம். ஸோ கண்டிப்பா வந்து இது மைனஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷனை விட்டு என்ன வேல்யூ வெளியில போகுதுன்னா 1ங்கிற வேல்யூ வெளியில போகும். ஸோ இப்போ இந்த கேஸ் நான் க்ளோஸ் பிராக்கெட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உள்ள வருவோம், இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணுவோம், ஃபால்ஸ் ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்குள்ள வருவோம், இதுவும் ஃபால்ஸ் ஆயிடும். அடுத்தது இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷனுக்குள்ள வருவோம், இதுவும் ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ இந்த எல்லாமே ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா ஃபைனல் எல்ஸ் பார்ட் என்ன இருக்கோ அந்த வேல்யூ தான் இந்த ப்ரோக்ராமை விட்டு இந்த வேல்யூவா வெளியில போகும். ஸோ இப்போ வந்து இந்த கேஸ் நான் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்தேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து 0 அப்படிங்கிற வேல்யூவை வெளியே அனுப்பும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பிரசிடென்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட ஒர்க். ஸோ அடுத்தது கன்வெர்ட் ஃபங்க்ஷனோட ஒர்க்கை பார்ப்போம். கோடிங்னு பயந்து அப்படியே ஸ்கிப் பண்ணாதீங்க, மக் அடிச்சிடலான்ட்டுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்க. நிஜமாவே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆக்சுவலா முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த கன்வர்ஷன் நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மைண்ட்ல எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து எய்தர் இட் வில் பி ஆஃப் A to Z or 0 to 9. ஸோ எதா இருந்தாலுமே வந்து நம்ம அதை கேரக்டர்ல எடுத்துட்டு வர போறோம். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் இன்புட். அப்புறம் ஓப்பன் பிராக்கெட்ஸ் இது செகண்ட் டைப் ஆஃப் இன்புட். க்ளோஸ் பிராக்கெட் இது தேர்ட் டைப் ஆஃப் இன்புட். அண்ட் ஃபைனலா இது எதுவுமே இல்லை அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அது இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இது இந்த 4ல ஏதாவது ஒண்ணு, 4ல இல்ல 5ல ஏதாவது ஒண்ணா இருக்க போகுது. சோ இது வந்து ஃபோர்த் கண்டிஷன். சோ எதர் ஆபரேட்டரா இருக்கலாம் நம்ம கொடுக்குற இன்புட், இல்லைன்னா ஓப்பன் பிராக்கெட்ஸா இருக்கலாம், க்ளோஸ் பிராக்கெட்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஆல்பாபெட்டா இருக்கலாம், நம்பரா இருக்கலாம். சோ இதுக்கான கோடிங் பார்ட்டை நம்ம இங்க கொடுத்துருக்கோம். சோ இப்போ நம்ம இந்த கன்வெர்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள வந்திருக்கோம். வந்தோடனே என்ன உள்ளுக்குள்ள ஆர்குமெண்ட், இதுதான் வந்து நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம் இல்லையா? சோ என்னத்த ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம்னா யூசர் கிட்ட இருந்து வாங்கினா அந்த இன்ஃபிக்ஸ் இது அரேவை வந்து ஆர்குமெண்டா உள்ள பாஸ் பண்றோம். சோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம இங்க கொடுத்துருக்க இன்ஃபிக்ஸ் அரே, நான் இந்த எக்ஸாம்பிள் போடுறதுக்காக புரியறதுக்காக ஈஸியா இருக்குங்கிறதுனால இங்க நான் கொடுத்துருக்கேன். சோ திஸ் இஸ் மை இன்ஃபிக்ஸ் அரே கரண்ட்லி. அண்ட் என்னோட போஸ்ட்ஃபிக்ஸ் அரே இப்படிதான் இருக்கும். அண்ட் என்னோட ஸ்டாக் இப்படிதான் இருக்க போகுது. 3 அரேவும் இப்ப இனிஷியலா இப்படிதான் இருக்க போகுது. ஓகேவா? சோ உள்ள வந்துருவோம். வந்துட்டு இப்ப ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ண போறோம்னா இன்ஃபிக்ஸ் ஆஃப் i பிளஸ் பிளஸ். நமக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? i பிளஸ் பிளஸ்னா என்ன? இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு உடனே வந்து அந்த i வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகும். இந்த கேஸ் பிளஸ் பிளஸ் சாரி, அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு இந்த while
while condition அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் திரும்பி உள்ள வரும்போது i வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். இதுவே வந்து பிளஸ் பிளஸ் ஐன்னு கொடுத்துருந்தோம் அப்படின்னா இமீடியட்டாவே i வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் ஆயிடும். ஓகே, இது க்ளோஸ் முடிச்சுட்டு தான் வரணும்னு கிடையாது, இந்த லூப் இமீடியட்டாவே இன்கிரிமெண்ட் ஆயிடும். அதாவது நம்மளோட while லூப் வந்து இங்க முடியுது கரெக்டா. So while this condition is true, all the statement within this loop gets executed. அப்புறம் வந்து இந்த உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த if condition ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கேஸ் இந்த if condition ட்ரூவா இல்ல அப்படின்னா it will come to else if. else if condition செக் பண்ணுவோம். இது ட்ரூவா இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கேஸ் இது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அடுத்த else ifக்கு வரும். இது ட்ரூவா இருந்ததுன்னா இந்த while loop எக்ஸிக்யூட் ஆகும். அதுவே இது ஃபால்ஸா இருந்ததுன்னா ஃபைனலா வேற ஆப்ஷனே இல்லை, இந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகி வரப்போகுது. அதாவது நம்மளோட கேரக்டர் வந்து ஆல்பாபெட்டா இருந்ததுன்னா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கேஸ் ஓப்பன் பிராக்கெட்ஸ் இருந்ததுன்னா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கேஸ் க்ளோஸ் பிராக்கெட்ஸ் இருந்ததுன்னா இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எதுவுமே இல்லைன்னா மீனிங் என்ன, இட் இஸ் ஆஃப் டைப் ஆபரேட்டர். ஸோ இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகேங்களா, கொஞ்சம் ஸ்கிரீனை கிளியர் பண்ணிடுறேன். இந்த பார்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஸோ இதுதான் நம்மளோட ஒர்க். ஸோ இதுதான் வந்து நம்மளோட இஃபோட எண்ட் பார்ட். சரியா? சோ இப்போ உள்ள வர போறோம். சோ வந்த உடனே இனிஷியலா ஐயோட வேல்யூ என்ன இருக்க போகுது, 0ன்னு இருக்க போகுது. சோ இது எப்படின்னா இது ஆக்சுவலா ரெண்டு ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு இது ட்ரூவா இருந்ததுன்னா இதோட வேல்யூவை தூக்கி சிஹெச்ங்கிற வேரியபிள்ல போடணும். இந்த கேஸ் ஃபால்ஸா இருந்தது அப்படின்னா இந்த வைல் லூப்ல இருந்து வெளியில வந்துட போறோம். ஓகேவா? சோ இப்போ ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோமா? சோ செக் பண்ணும்பொழுது இன்ஃபிக்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ என்ன, 0. சோ இன்ஃபிக்ஸ் ஆஃப் 0 வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ண போகுது. So infix of 0, இதுதானே 0th location, கரெக்டா? 0 1 2 3 4 locations வருது இல்லையா? So infix of 0th positionல என்ன வேல்யூ இருக்கு, a. So a வந்து நல்லா கிடையாது. So அதை நம்ம என்ன பண்ண போறோம், இப்போ chங்கிற வேரியபிள்ல போட்டாச்சு. So இப்போ உள்ள எடுத்துட்டு வந்து அது அந்த பர்டிகுலர் வேரியபிள் அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து ஆல்பாபெட்டா, ஓப்பன் பிராக்கெட்டா, க்ளோஸ் பிராக்கெட்டா, ஆபரேட்டரான்னு செக் பண்றதுக்கு உள்ள வந்தாச்சு. வந்துட்டு இஸ் ஆல் நம். சோ மீனிங் என்ன அப்படின்னா ஆல்பாபெட்டா இருந்தா நல்லா இருந்தா ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருந்தது அப்படின்னா கண்டிஷன் இங்க வந்து இந்த இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடும். ஓகேவா? கரெக்ட் தானே? இந்த இது வந்து இங்க ஆல்பாபெட் ஏங்கிறது ஆல்பாபெட் தானே. சோ கண்டிஷன் ட்ரூ. சோ இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன ஆகும், we will come inside this if condition. வந்துட்டு அந்த ch வேல்யூவை தூக்கி நம்ம வந்து போஸ்ட் ஃபிக்ஸ் ஆஃப் k ல போடுறோம். ஓகேவா? சோ போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுக்குது, ஃபைனல் ரிசல்ட்டை டிஸ்ப்ளே பண்றதுக்கு தானே போஸ்ட் ஃபிக்ஸ். சோ இஃப் we encounter an operand then கண்டிப்பா அதை தூக்கி டிஸ்ப்ளே தான் போட போறோம். சோ அதே தான் இங்க போட்டிருக்கோம். கரெக்டா இருக்கு இல்லையா? சோ இப்போ வந்து a வந்து இங்க வந்து உட்காந்துரும். தென் நம்ம என்ன பண்றோம்னா கேவை இன்கிரிமெண்ட் பண்றோம். சோ கேவை இன்கிரிமெண்ட் பண்றதுனால இப்ப கேவோட வேல்யூ எங்க போகுது அப்படின்னா, சோ இப்ப இனிஷியலா வந்து இது 0th பொசிஷன்ல இருந்தது கே. இப்ப வந்து இன்கிரிமெண்ட் பண்றதுனால கே வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போயிடுது. சோ கே வேல்யூ வில் பி இன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் நவ. இப்போ உள்ள வந்த அப்புறம் தென் இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆனதுனால வேற எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. இஃப் எல்ஸுக்கு அப்புறம் வர இந்த இஃப்க்கு அப்புறம் வரது எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாம திரும்பி என்ன ஆக போகுது, க்ளோஸ் பிரேசஸ் என்கவுண்டர் பண்ணும். சோ இங்க என்ன ஆகும், ஐ வந்து இன்கிரிமெண்ட் ஆயிட்டு திரும்பி யூ வில் பி கோயிங் இன்டு திஸ் வைல் கண்டிஷன். சோ வைல் கண்டிஷனுக்குள்ள வரும்பொழுது இப்ப ஐ இன்கிரிமெண்ட் ஆனதுனால முன்னாடி 0 இருந்தது, இப்ப வந்து ஐ வந்து 1 ஆக போறது. ஓகேவா? சோ இன்ஃபிக்ஸ் ஆஃப் 1 வந்து நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணும். சோ இன்ஃபிக்ஸ் 1 வேல்யூ என்ன, ஸ்டார் சிம்பிள். சோ இது வந்து நல் கிடையாது இல்லையா? சோ என்ன பண்ண போறோம், ch ல வந்து இப்போ ஸ்டார் சிம்பிளை தூக்கி போட போறோம். சோ ch now holds the value star. சோ உள்ளுக்குள்ள வருவோம். இஃப் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கான்னு பார்ப்போம், கிடையாது, ஃபால்ஸ். ஓகேவா? அடுத்தது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகுதான்னு பார்ப்போம், இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிரும், ஏன்னா இது ஓப்பன் பிராக்கெட் கிடையாது. சோ அடுத்தது இந்த கண்டிஷனும் பார்ப்போம், ஓப்பன் பிராக்கெட் கிடையாது, க்ளோஸ் பிராக்கெட் கிடையாது. சோ இதுவும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. சோ ஃபைனலா வேற ஆப்ஷனே கிடையாது, எல்ஸ் பார்ட் குள்ள தான் வர போறோம். சோ எல்ஸ் பார்ட் குள்ள வந்துட்டு டாப் வேல்யூ வந்து -1 இருக்கான்னு செக் பண்றோம். சோ டாப் வேல்யூ இனிஷியலா நம்ம என்ன பண்ணிருந்தோம், டாப் வந்து -1ன்னு கொடுத்துருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர்ல இனிஷியலா டாப் வேல்யூ வந்து -1ன்னு கொடுத்துருந்தோம். சோ டாப் வேல்யூ வந்து -1 இருக்கு.
ஓகேவா? அதாவது இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் யூ வில் பி கம்மிங் இன்சைட் திஸ் வைல் லூப். பட் இங்க கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. ஏன்னா டாப் நாட் ஈக்குவல் டு -1 கேட்டிருக்கான். பட் இனிஷியலா எக்ஸிக்யூட் பண்ணும்போது டாப் வேல்யூ வந்து -1ல இருக்கு. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகாததுனால இந்த இந்த வைல் லூப்பை பிரேக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துருவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைன்ல என்ன இருக்கு? சிஹெச்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி என்னோட ஸ்டாக்கோட டாப் பொசிஷன்ல போட்டுட்டு டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஓகேவா? சாரி, டாப் பொசிஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு டாப்ல போடணும். ஸோ இப்போ என்னோட டாப் பொசிஷன் என்ன? -1. ஸோ -1 இன்க்ரிமெண்ட் பண்ணா என்ன ஆகும்? டாப் வேல்யூ வில் பிகம் 0. ஏன்னா பிளஸ் பிளஸ் டாப்னு கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் டாப் வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆயிட்டு தான் மற்ற வேலை நடக்கும். சோ இப்ப சிஹெச்ல என்ன வேல்யூ இருக்கு? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு இல்லையா? சோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஸ்டாக்கோட 0th பொசிஷன்ல போய் உட்காந்துடும். ஓகேவா? புரியுதா? அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுதுன்னா நம்ம இங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தது எடுப்போம். அடுத்தது எடுத்தோம் அப்படின்னா இப்ப என்ன ஆகும்? இந்த வைல் லூப்புக்கு வந்துரும். வைல் முடிஞ்சோன்னா திரும்பி வந்து நம்ம இங்க இன்ஃபிக்ஸ் ஆஃப் 2க்கு போயிடுவோம். கரெக்டா? சோ 2 பொசிஷன்ல என்ன இருக்கு? ஓப்பன் பிராக்கெட்ஸ். இது சி இல்ல, ஓப்பன் பிராக்கெட்ஸ். சோ இப்போ திரும்பி கண்டிஷன் செக் பண்ணுவோம். இன்ஃபிக்ஸ் ஆஃப் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேல்யூ வந்து நல்லான்னு செக் பண்ணுவோம். கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். சோ நம்ம அந்த வேல்யூவை தூக்கி சிஹெச்ங்கிற வேரியபிள்ல போட்டுருவோம். சோ இப்ப புதுசா சிஹெச்சோட வேல்யூ என்ன? ஓப்பன் பிராக்கெட்ஸ். உள்ள வருவோம். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, ஃபால்ஸ் ஆயிடும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா? கண்டிப்பா ஆகும். சோ சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அந்த சிஹெச் வேல்யூவை தூக்கி ஸ்டாக் உள்ள போட போறோம். சோ இப்போ டாப் வந்து ஆக்சுவலா எதுல இருந்தது? 0th பொசிஷன்ல இருந்தது. கரெக்டா? சோ இப்போ டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வந்துரும். சோ இப்போ டாப்போட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன். இதுல வந்து நம்ம என்னத்தை தூக்கி போட போறோம்? நம்மளோட ஓப்பன் பிராக்கெட்ஸை தூக்கி போட போறோம். சோ ஓப்பன் பிராக்கெட்ஸ் இங்க வந்து உட்காந்தாச்சு. சோ இப்போ திரும்பி இந்த எல்ஸ் பார்ட் எல்லாம் எதுவுமே ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த எல்ஸ் இஃப் ட்ரூ ஆனதுனால இந்த எல்ஸ் இஃப்பும் எல்ஸும் ஒர்க் ஆகாது. கண்டிஷன் அதுல இருந்து வெளியில வந்துருவோம். சோ வந்துட்டு திரும்பி வந்து வைல் லூப்புக்குள்ள திரும்பி இந்த இடத்துக்கு தான் வரப்போறோம் நம்ம. இப்போ இங்க கண்டிஷன் செக் பண்ணும்பொழுது இது வந்து என்ன ஆக போகுது? நம்மளோட ஐ வந்து 3 ஆக போகுது. கரெக்டா? கொஞ்சம் கிளியர் பண்ணி விட்டுற இடத்த. சோ மேனுவலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியும். அந்த மேனுவலா நம்மளுக்கு ஒர்க் பண்ண தெரியாததுனாலதான் எது என்ன ஆகுது, ஏன் இப்படி போடுறோங்கிற அந்த கன்ஃபியூஷன் வருது. சோ இப்போ என்ன இருக்கும் நம்ம கிட்ட? இன்ஃபிக்ஸ் ஆஃப் 3 இருக்குமா? 3 வந்து நல்லா நாட் ஈக்குவல் டு நல்லான்னு கண்டிஷன் செக் ஆகும். கண்டிஷன் இஸ் ட்ரூ. அதனால அந்த 3ல இருக்கிற வேல்யூ, ஏன்னா 3ல என்ன இருக்கு? பிங்கிற வேல்யூ இருக்கு. சோ உள்ள சிஹெச்ல வந்து இப்ப என்ன வேல்யூ இருக்கும்? சிஹெச் ஹோல்ஸ் த வேல்யூ பி. ஓகேவா? உள்ள வருவோம். ஆல்பா நியூமரிக்ல சாட்டிஸ்ஃபை ஆகும். சோ சிஹெச்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி போஸ்ட் பிக்ஸ் ஆஃப் கேல போட போறோம். சோ இப்ப கேயோட வேல்யூ என்ன? ஆக்சுவலா 1. சோ 1ல தூக்கி போட்டுருவோம். தென் கேவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம். சோ இப்ப புது கே வேல்யூ என்ன அப்படின்னா 2 ஆயிடுமா? சோ இதே மாதிரி ஒர்க் பண்ணணும். சோ இப்ப அடுத்தது பிளஸ் பார்க்கும். சோ பிளஸ் பார்த்தோன்னா என்ன ஆகும்? இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிடும். இந்த கண்டிஷன் செகண்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிரும். தேர்ட் கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிரும். சோ இங்கதான் வருவோம். சோ இங்க வந்துட்டு கண்டிஷன் செக் பண்ணுவோம். சோ இப்ப கண்டிஷன் செக் பண்றத பாருங்க. டாப் வேல்யூ வந்து இப்ப ஆக்சுவலா எந்த பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு? ஃபர்ஸ்ட் பொசிஷனை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. சோ இந்த கண்டிஷன் நாட் ஈக்குவல் டு -1ங்கிறது ட்ரூ ஆயிடுச்சு. அடுத்தது என்ன செக் பண்றோம்? பிரசிடென்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் டாப். சோ ஸ்டாக்கோட டாப் வேல்யூவோட பிரசிடென்ஸ் என்ன? ஓப்பன் பிராக்கெட்டோட பிரசிடென்ஸ் என்ன? கண்டுபிடிக்கும். இதுதான் எடுத்துட்டு போய் இப்போ பிரசிடென்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு ஸ்டாக் ஆஃப் டாப்போட வேல்யூவோட பிரசிடென்ஸை கண்டுபிடிக்கும். சோ கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு 0ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது அதே மாதிரி பிரசிடென்ஸ் ஆஃப் சிஹெச் கண்டுபிடிக்கும். சோ இப்ப சிஹெச்ங்கிறது என்னது? நம்ம எடுத்து வச்சிருக்கிற வேல்யூ என்னது? பிளஸ் சிம்பிள். சோ அதோட பிரசிடென்ஸ் என்ன? 1. சோ 0 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 அப்படிங்கறத செக் பண்ணும். கண்டிஷன் என்ன ஆகும்? ஃபால்ஸ் ஆயிரும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனா இந்த வைல் லூப் குள்ளரே போக மாட்டோம், நேரா வெளியில வந்துரும். சோ இப்ப வெளியில வந்து என்ன பண்ண போறோம்? அந்த சிஹெச்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை தூக்கி டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஸ்டாக் ஆஃப் டாப்ல போடணும். சோ டாப் இப்ப எங்க இருக்கு? இட் பாயிண்ட்ஸ் டு திஸ் பொசிஷன். சோ அதை ஒரு வாட்டி இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அந்த சிஹெச்சோட வேல்யூ தூக்கி இங்க வந்து நம்ம போட போறோம். சோ பிளஸ்ங்கிறது இங்க வந்து உட்காந்துரும். சோ அடுத்தது டி எடுத்தீங்கன்னா இங்க போய் உட்காந்துடும். சோ அதே மாதிரி ஒரு ஒர்க்கும் நடக்கும். இப்ப க்ளோஸ் பிராக்கெட்ஸை பார்ப்போம். இப்ப க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வரும்பொழுது இந்த கண்டிஷனுக்குள்ள வருவோமா? ஃபால்ஸ் ஆயிடுமா?
ஃபால்ஸ் ஆயிட்டு இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சோ அடுத்தது க்ளோஸ் பிராக்கெட் வரும்போது என்ன சொல்லியிருக்கோம், டாப் வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 1 ஆன் கண்டிஷன் செக் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிஷன் இஸ் ட்ரூ. அண்ட் ஸ்டாக் ஆஃப் டாப் வந்து நாட் ஈக்குவல் டு ஓப்பன் பிராக்கெட்டான்னு பார்க்க சொல்றோம். ஸோ ஸ்டாக் ஆஃப் டாப்ல ஓப்பன் இது இருக்கா, கிடையாது, நம்ம கிட்ட வந்து பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ இந்த கண்டிஷனும் வந்து ட்ரூ ஆயிருக்கு. ஸோ ஆனோன்னா நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆஃப் டாப்ல இருக்கிற வேல்யூவை தூக்கி நம்மளோட போஸ்ட் ஃபிக்ஸ் ஆஃப் கேல போட சொல்றோம். ஸோ ஸ்டாக் ஆஃப் டாப்ல என்ன வேல்யூ இருக்கு, பிளஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை தூக்கி கே பொசிஷன், இப்ப புது கே பொசிஷன் 3 ஆயிருக்கும். ஸோ இங்க போட்டுடுவோம். போட்டுட்டு டாப்பை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ டாப் வேல்யூ இப்ப வந்து இந்த பொசிஷனை பார்க்காது, டாப் வேல்யூ வந்து இப்ப இந்த பொசிஷனை பார்க்காம அதுக்கு முந்தின பொசிஷனை பார்க்குவோம். ஏன்னா டிக்ரிமெண்ட் பண்றதுனால நவ் டாப் பாயிண்ட்ஸ் டு திஸ் பொசிஷன். ஸோ இந்த டிக்ரிமெண்ட் பண்ணோன்னு இங்க பாத்துரும். தென் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இப்ப வந்து இந்த கேஸ் ஓப்பன் பிராக்கெட்ஸ், இப்ப ஆக்சுவலா நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு, இப்ப டாப்போட வேல்யூ ஓப்பன் பிராக்கெட்ஸ். சோ இப்ப இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுமா, சோ சாட்டிஸ்ஃபை ஆனோன்னு என்ன ஆகும்னா, இதுக்குள்ள வராம இட் கோஸ் அவுட் சைடு. சோ அவுட் சைடு எதுக்கு அவுட் சைடு போறது, ஆக்சுவலா இந்த ஓப்பன் பிராக்கெட்டை நம்ம யூஸே பண்ணக்கூடாது, தூக்கி போட்டுறோம். கரெக்டா, இது நம்ம போஸ்ட் ஃபிக்ஸ்ல போடக்கூடாது. சோ அதனால அதை நம்ம ரிமூவ் பண்றதுக்குனால டாப்பை வந்து இன்னொரு வாட்டி டிக்ரிமெண்ட் பண்றோம். சோ அதாவது இப்போ டாப்போட வேல்யூ 1 வச்சிருக்கோம், அது வந்து டிக்ரிமெண்ட் பண்ணி இப்ப நம்ம அதை வந்து ஜீரோ ஆக்கிடுவோம். சோ தட் இப்போ டாப் இந்த வேல்யூ இல்லாம பாத்துக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? சோ புரிஞ்சுதா? கொஞ்சம் ஒரு வாட்டி புரியலன்னா அடுத்த வாட்டி போட்டு பாருங்க, கொஞ்சம் ஸ்லோவா புரிஞ்சு அப்படியே எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ இப்போ நெக்ஸ்ட் பிளஸ் சிம்பிள் வருது. ஓகேவா? சோ இப்ப பிளஸ் சிம்பிள் வந்தோடனே என்ன ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் வந்து இங்க ட்ரூ ஆயிருக்கும். சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது, இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சோ வேற வழியே இல்லாம நம்ம இந்த கண்டிஷனை தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். சோ கண்டிஷனுக்குள்ள எப்படி வருதுங்கிறத இதோ பார்ப்போம். கண்டிஷனுக்குள்ள வந்துருவோம். டாப்போட வேல்யூ -1 இருக்கான்னு பார்க்கும், கிடையாது. டாப்போட வேல்யூ வந்து இங்க 0ல தான் இருக்கு. சோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயாச்சு. அண்ட் பிரசிடென்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் டாப், பிரசிடென்ஸ் ஆஃப் ஸ்டாக் ஆஃப் டாப் என்ன, 2. ஓகேவா? சோ 2 greater than or equal to precedence of CH. CH ஓட precedence என்ன, CHங்கிறது இப்ப என்ன நம்மளுக்கு பிளஸ் சிம்பிள். கரெக்டா? CH ஓட வேல்யூ இது வந்து பிளஸ் சிம்பிள். சோ பிளஸ் சிம்பிளோட பிரசிடென்ஸ் என்ன வந்திருக்கும், நமக்கு வந்து 1ன்னு வந்திருக்கும். சோ 2 greater than or equal to 1, கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு இல்லையா? சோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம ஆக்சுவலா என்ன பண்ணணும், நம்ம இப்போ வர்றது வந்து சின்னது, ஆல்ரெடி பெருசு உள்ள உட்கார்ந்துருந்தா என்ன பண்ணுவோம், பெருசை வெளில துரத்தி விட்டுட்டு சின்னது உள்ள வரும் இல்லையா? நம்ம காலேஜ்ல வரதா எக்ஸாம்பிள் சொன்னால, நீ காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போனேன் அப்படின்னா அம்மா அப்பதான் வேலையை முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், காஃபி கலந்து கொடுன்னு சொல்லிட்டு அம்மாவை கிச்சனுக்கு அமுச்சு விட்டுட்டு நம்ம சேர்ல உட்காந்துப்போம். சோ அந்த ஒர்க் தான் நம்ம இங்க பண்ணிருப்போம். சோ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸ்டாக் ஆஃப் டாப் தூக்கி நம்மளோட போஸ்ட் ஃபிக்ஸ் ஆஃப் கே பிளஸ் பிளஸ்ல போட போறோம். சோ இப்ப கே ஆல்ரெடி வந்து எங்க இருக்கு, இந்த பொசிஷன்ல இருக்கு. சோ நம்ம இந்த வேல்யூவை தூக்கி இந்த பொசிஷன்ல போட்டுட்டோம். ஓகேவா? போட்டுட்டு அடுத்தது டாப்பை டிக்ரிமெண்ட் பண்ணிட்டோம். இப்ப என்ன ஆயிடும், டாப் வந்து -1 ஆயிடும். ஓகேவா? சோ டாப் -1 ஆயிடும். இந்த ஒர்க் முடிஞ்சிடுச்சு. கரெக்டா? சோ அடுத்தது நெக்ஸ்ட், இப்போ இந்த வைல் கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுனால உள்ள வந்தோம். இது முடிச்சோடனே அடுத்த லைனுக்கு எக்ஸிக்யூட் ஆகணும் இல்லையா? ஏன்னா க்ளோஸ் பிரேசஸ் இதோட முடிஞ்சு போச்சு. சோ அப்ப அடுத்தது என்ன பண்றோம்னா, அந்த CH வேல்யூவை வந்து ஸ்டாக்கோட பிளஸ் பிளஸ் டாப்ல போட போறோம். இப்போ ஸ்டாக்கோட ஆக்சுவல், அந்த டாப்போட ஆக்சுவல் வேல்யூ என்ன, -1. சோ இப்ப பிளஸ் பிளஸ் டாப் பண்ணோம்னா ஸ்டாக்கோட அந்த டாப் வேல்யூ என்ன ஆகும், 0ன்னு ஆகும். சோ ஸ்டாக் ஆஃப் 0th பொசிஷன்ல CH ஓட வேல்யூவை போடு அப்படின்னு அர்த்தம். சோ இப்போ இந்த இடத்துல அந்த வேல்யூ இருக்காது. சோ அந்த இடத்துல இந்த வேல்யூவை பிளஸ் தூக்கி போட்டுருவோம். So this is how it works. So அடுத்தது வந்து இப்ப E உள்ள வரும். E வந்தது அப்படின்னா நம்ம E தூக்கி இங்க போட்டுருவோம். So இந்த while loop எதுக்கு அப்படின்னா, 0 அந்த -1 டாப் வந்து -1 வர வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸையும், மிச்சம் இங்க ஏதாவது கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா எல்லா கேரக்டர்ஸையும் தூக்கி இதுக்குள்ள போகணும். இந்த கேஸ் சில ஆபரேட்டர்ஸ் எல்லாம் உள்ள இருந்துச்சுன்னா அதை தூக்கி இதுல போட்டுட்டு கடைசி வேல்யூவை வந்து நல் ஆக்கும். ஓகேவா? ஏன்னா இதுல கடைசி வேல்யூ நல்லா ஆக்கலன்னா ஸ்கிரீன்ல வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதனால கடைசி வேல்யூவை நல்லா ஆக்கிட்டு தென் நம்மளோட ரிசல்ட்டை ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்றோம். ஸோ இதுதான் ஒர்க்கிங். ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் பாருங்க, நிச்சயமா ஃபர்ஸ்ட் டைம் புரியாது கொஞ்சம் கஷ்டம்.
புரியலன்னா கண்டிப்பா செகண்ட் டைம் பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதுன்னு புரிஞ்சு அப்புறம் நீ மக்கடிச்சா கூட பரவாயில்ல. பட் மிஸ்டேக் எங்க இருக்குன்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். சோ மெயினா என்ன பார்க்கணும், ஏபிசியா இருந்தா என்ன ஒர்க் நடக்கணும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மைனஸ் பிளஸ்ஸா இருந்தா என்ன ஒர்க் நடக்கணும், ஓப்பன் பிராக்கெட்ஸ் வந்ததுன்னா என்ன ஒர்க் நடக்கணும், க்ளோஸ் பிராக்கெட்ஸ் வந்ததுன்னா என்ன ஒர்க் நடக்கணும். சோ அந்த ஒர்க்கை வந்து நம்ம இங்க ஃபுல்லா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ ஃபைனலா ரிசல்ட் வந்து நான் இதுதான் இன்புட் நான் இப்படி கொடுத்தேன் யூசர் கிட்ட. யூசர் இன்புட் வந்து ஏ இன்டூ பிராக்கெட்ஸ் குள்ள கொடுத்தேன். என்னோட ஃபைனல் ரிசல்ட் இது வந்தது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் உங்களோட கம்ப்யூட்டர் சயின்ஸோ பிசிஏ பசங்க வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட்ஸ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் டாபிக் இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே அதை மக் அடிச்சு போடுறாங்க. ஸோ மக்கே அடிக்க வேண்டாம், புரிஞ்சு போடுவோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை வந்து உள்ள எடுத்துட்டு வருவோம். ஸோ ப்ளீஸ் ஷேர் வித் அதர்ஸ், ஷேர் பண்ணுங்க, அவங்களும் புரிஞ்சு படிக்கட்டும். தேங்க்யூ.